பாருங்கள், ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன். முட்டையெல்லாம் போடும்போது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அப்புறம் உப்பு கலங்காயிடும். உப்பை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுங்க. எண்ணெய் பத்தலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு வச்சுருவோம் கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு. பாருங்கள், இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டேன். நான் இதில் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குமேங்கிறதுக்காக சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இன்னும் நல்லா வதங்கி வரணும் கிழங்கு. நான் அந்த ஸ்டேஜில் இப்போ இந்த மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கிற போகிறேன். சேர்த்தா தான் எல்லாம் அந்த மிளகா வாடை எல்லாம் போய் நல்லாயிருக்கும். இப்போ